வணக்கம். ஜெம் துளிகள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி 193வது வட்ட திமுக கட்சி சார்பில் சென்னை தெற்கு மாவட்ட வர்த்தக அணி இணை அமைப்பாளர் MRL விஜயகுமார் தலைமையில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் கலைஞர் கருணாநிதியின் 98வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலில் 198 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். உடன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், பகுதி செயலாளர்கள் VE மதியழகன், பெருங்குடி SP ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். நிலக்கோட்டை அருகே உள்ள ஆசிரமத்தில் இருந்த புலித்தோலை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள ஒரு ஆசிரமத்தில் புலித்தோல் பதுக்கி வைத்து இருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வத்தலகுண்டு வனச்சரக அதிகாரி ஆறுமுகம் தலைமையில் அதிகாரிகள் அந்த ஆசிரமத்திற்கு சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆசிரமத்திற்குள் இருந்த பீரோவின் மேல் புலித்தோல், புள்ளிமான் தோல், மயில் தொகைகள் மற்றும் கருங்காலி கட்டைகள் இருந்தன. இதையடுத்து அவை அனைத்தையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் வனத்துறையினர் பாலசுப்பிரமணியனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கமுதி பேரூராட்சிக்கு உட்பட்ட முத்துமாரியம்மன் நகரில் தெருக்களில் குளம் போல் தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சிக்கு உட்பட்ட கமுதி முத்துமாரியம்மன் நகரிலிருந்து பேரூராட்சி அலுவலகம் வழியாக கழிவுநீர் வெளியேறும் வகையில் 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் கழிவுநீர் கால்வாய் முறையான திட்டமிடல் இன்றி அமைக்கப்பட்டதால் மழைநீர் மற்றும் கழிவுநீர் மீண்டும் முத்துமாரியம்மன் நகருக்குள் திரும்பிச் சென்று சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அவ்வழியாக நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கழிவுநீரை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. தற்பொழுது கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சாலைகளில் குளம் போல் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே பேரூராட்சி நிர்வாகம் கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஊரடங்கு தளர்வுகளையொட்டி மயிலாடுதுறையில் அனைத்து கோயில்களும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த மே 10ஆம் தேதி முதல் அனைத்து கோயில்களிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக அனுமதி மறுக்கப்பட்டது. கோயில் அர்ச்சகர்கள் மட்டும் நித்திய கால பூஜைகளை செய்து வந்தனர். இந்நிலையில் கொரோனா பரவல் சற்றே குறைந்துள்ளதை தொடர்ந்து இன்று முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதையொட்டி மயிலாடுதுறையில் அனைத்து கோயில்களும் திறக்கப்பட்டன. மயிலாடுதுறை திருவிழந்தூரில் உள்ள 108 திவ்ய தேச தலங்களில் ஒன்றானதும் பஞ்ச அரங்க தலங்களில் ஒன்றானதுமான பரிமள ரெங்கநாதர் கோயில் நடை திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோ பூஜையுடன் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்று பரிமள ரெங்கநாதர் பெருமானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் குறைந்த அளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு அருகே அருள் சித்தா மருத்துவமனை சார்பில் முன்கள பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு அருகே வேப்பமரம் பஸ் நிறுத்தம் பகுதியில் அருள் சித்தா மருத்துவமனை சித்த மருத்துவர் நாகலிங்கம் தலைமையில் இயங்கி வருகிறது. இங்கு சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து தினம்தோறும் 100க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் தங்களால் முயன்ற பணத்தை அங்குள்ள உண்டியலில் செலுத்துகிறார்கள். இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மருத்துவமனை சார்பில் முன்கள பணியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நிர்வாக இயக்குநர் நாகலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கல்பஜோதி மருத்துவமனை இயக்குநர் தலைவர் டாக்டர் கருணாநிதி கலந்து கொண்டு 5 கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். இதில் டாக்டர் சிவானந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
கமுதி அருகே லாரியை முந்தி செல்ல முயன்ற ஆட்டோ விபத்துக்குள்ளானதில் தாய் கண்முன்னே 12 வயது சிறுவன் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்திற்கு செல்லும் நுழைவாயில் அருகே விருதுநகர் மாவட்டம் வீர சோழனிலிருந்து கமுதி தர்காவிற்கு வழிபாடு செய்ய ஆட்டோவில் குடும்பத்தினருடன் வந்திருந்தனர். அப்போது முன்னால் சென்ற லாரியை ஆட்டோ முந்திக் கொண்டு செல்ல முயன்றபோது லாரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 12 வயது சிறுவன் பஷீர் அகமது அவரது தாயின் கண்முன்னே தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து லாரியை பறிமுதல் செய்து டிரைவரை கைது செய்த கமுதி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஒட்டக்கோவில் கிராமத்தில் வேக தடையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட காவலர் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் அருகே கல்லங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஊர்காவல் படையில் பணிபுரிபவர் செல்வம். இவர் ஒட்டக்கோவில் கிராமத்தில் ஆடு வாங்கி சென்று அவரது கிராமத்தில் இறைச்சி கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் ஆடு வாங்குவதற்காக அவரது மனைவி பிரியங்கா ஒட்டக்கோவில் கிராமத்திற்கு வந்துள்ளார். அவரை அழைத்து செல்வதற்காக வந்த செல்வம் வேக தடையில் ஏறியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது பின்னால் வந்த லாரி மோதி சிமெண்ட் ஆலைக்குள் சென்றதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆலையை முற்றுகையிட்டு லாரிகளை சிறைப்பிடித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி மதன் ஆலை நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த சாலை மறியலால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு டிப்பர் லாரிகள் வரிசையில் நின்றது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் அருகே வடிகால்வாய் சீரமைப்பு பணியின் போது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் தாமல் நியூ காலனி பகுதியை சார்ந்தவர் விஜி. இவர் அவரது மனைவி தேவராணி மகள்கள் மோனிஷா, வைஷ்ணவி ஆகியோருடன் வசித்து கூலி தொழில் செய்து வந்துள்ளார். இவர் பாலுச்செட்டி பகுதியில் வடிகால்வாய் அமைக்கும் பணியில் சமீப நாட்களாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் மதில் சுவற்றின் அருகே கால்வாய் அடைப்பை சரி செய்து கொண்டிருந்த போது திடீரென சுவர் இடிந்து விஜயின் மேலே விழுந்ததில் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாலுச்செட்டி காவல்துறையினர் உடலை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பணியின் போது கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ரோட்டரி சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ரோட்டரி மாவட்டத்தின் முதல் பெண் ஆளுநர் ஜெசிந்தா தர்மா சிறப்பு விருந்தினராக காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன், புதிய தலைவர் சங்கர், செயலாளர் அண்டோ மற்றும் நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னாள் ஆளுநர் ராஜேந்திரன் 3 லட்சம் மதிப்பில் நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். இதில் வருங்கால ஆளுநர்கள் இதயம் முத்து, முத்தையா பிள்ளை, முன்னாள் உதவி ஆளுநர்கள் மில்கியா, ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில உலக எங்குமே உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ரோட்டரி சங்க இணைப்பில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த திருநெல்வேலி ரோட்டரி சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 79 வருடமாகிறது. நான் இந்த 79வது வருடத்தின் தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கின்றேன். இந்த ரோட்டரியில் பலவிதமான சேவைகளை உலகம் முழுவதும் செய்து வருகிறார்கள். இதில் முக்கியமாக போலியோ பிளஸ் என்ற ஒரு நோய் உலகம் பூராம் அங்கங்கு இருந்ததை இவர்கள் ரோட்டரியின் மூலமாக இன்றைக்கு முழுவதுமாக எராடிகேட் செய்து உலகத்தில் இல்லாதவாறு செய்திருக்கிறார்கள். 100% எராடிகேஷன் இஸ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. அதே மாதிரி இப்போ கோவிட், இப்போ தற்சமயமாக எல்லாருக்குமே தெரியும், கோவிட் உலகத்தில் எல்லா பக்கமும் இறந்துக்கிட்டு இருக்கு. அதை பூராவுமே நல்ல முறையில் என்னென்ன தேவையோ மக்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து பல விதத்திலையும் அவங்களுக்கு டாக்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் தயார் பண்ணுறது, இன்ஜெக்ஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லாம் பூரா செலவு பண்ணி இந்த வகையிலும் செய்திருக்கிறாங்க. இது தவிர பல்வித எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட்டு, இதுகளையுமே பயிற்சியும் கொடுத்து எல்லா விதமான சர்வீஸும் செய்து கொண்டு வருகின்ற இந்த ரோட்டரி கிளப்பில் 79வது வருட தலைவராக பொறுப்பேற்றில் நெல்லையில் மத்திய மாவட்ட திமுக தச்சை மேற்கு பகுதி சார்பில் ஏழை எளிய மக்கள் 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட திமுக கட்சி சார்பில்
தச்சநல்லூர் மேற்கு பகுதியில் அரிசி பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தச்சநல்லூர் துர்க்கையம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் மருத்துவர் சங்கர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்கள் 600 பேருக்கு அரிசி பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாநகர் மாவட்ட செயலாளர் லட்சுமணன், பாளைப்பகுதி பொறுப்பாளர் அண்டன் செல்லதுரை, நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.